திஸ் இஸ் வெங்கட் ஃபார் வெங்கஃபின்.com. உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லதும் நடக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். திஸ் மை ஃபாதர் ஷர்ட். எங்கள் ஆஃப்டர் மை ஃபாதர் பாஸ்டவே எங்கள் அப்பா சட்டை போட்டுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் இந்த சட்டையெல்லாம் ரொம்ப கரையாயிடுச்சு. பட் இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் நான் இந்த 3 இயர்ஸ் ஜேர்னியில் என்ன கற்றுக்கிட்டேன்னு நான் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் ஷேரிங் வித் யூ. இன்ட்ரோ முடிச்சிடலாம். திஸ் இஸ் வெங்கட். உங்களுக்கு அது ஹெல்த் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், ஓவராலாக ஃபினான்ஷியல் பிளான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கோ டு retirement-strategy.in. மெசேஜ் பண்ணுங்கள், எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். தீஸ் ஆர் ஜஸ்ட் அ பர்சனல் வீடியோ, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு ஃபினான்ஷியல் டொமைனில் ஃபோர்ஸ் செல்லிங் பண்ணக்கூடாது, டார்கெட் வச்சுக்கூடாது. அப்படின்னா நம்ம அதில் பெருசாக earn பண்ண முடியாது. பட் ஒரு சில பேர் என்னை சப்போர்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதனால தான் ஐ ஸ்டார்டட் டூயிங் கண்டென்ட் இன் மை அதர் வெப்சைட்ஸ். அதுக்கு நேரம் இல்லை, பட் இருந்தாலும் அதை பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ எம் ட்ரைங் டு டைவர்சிஃபை மை ஒர்க். வேற ஒன்றும் இல்லை. என் வீடியோ பார்த்து எந்த டெசிஷன் எடுக்காதீங்க. எந்த வீடியோ பார்த்துமே டெசிஷன் நீங்கள் எடுக்காதீங்க. நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரீட் ஆல் த ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. இந்த டிஸ்க்ளைமர்லாம் போடணும். இன்சூரன்ஸ் டொமைன் பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்க தான் லைஃப் டைம் பொறுப்பெடுத்துக்கணும். அதுதான் ஓகே. தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இதில் என்ஆர்ஐயில் இருக்கிற கம்பெனிஸோட லோகோலாம் நான் போடல. இந்த மிடில் ஈஸ்ட், சிங்கப்பூர், யூஎஸில் இருக்கவங்க, ஏன்னா வேறு கம்பெனியாக இருக்கும். ஓகே. சி, ஒரு வேலை பண்ணுறோம், அதை ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக பண்ணுறோம். ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், இதுக்கு ஏன் கன்சல்டிங்? நானும் ஒன்று பண்ணுறேன். ஒரு நாளைக்கு ஒருத்தரோ 2 பேரோ பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இப்போ நான் லிமிட் பண்ணிக்கிட்டேன். ஒரு நாளைக்கு ஒருத்தர்கிட்ட கன்சல்டிங் பண்ணால் போதும்ன்ட்டு. ஒரு சில நேரம் தமிழ்நாடு லீவ் விட்டுரும். ஆனாலுமே அந்த நன்றி மறக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஒரு சில பேர் ஏதோ அவங்களுக்கும் ஒரு சில பேர் டெஸ்பரேட்டாக வேறு வழியில் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு சில பேருக்கு ஒரு சின்ன இது கூட என்கிட்ட கன்சல்டிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தட் ஹஸ் ஹெல்ப் மீ சஸ்டெயின் இன் மை லைஃப். ஓகே. எகெயின் இப்படி பாசிட்டிவாக இப்போ சொன்னாலும் ஒரு சில பேர் அவங்களுக்கு கன்சல்டிங் ஃபீ பிடிக்காது. அப்புறம் எதுக்கு மெசேஜோ காலோ பண்ணும்? எனக்கு இந்த வேலை பண்ண ஆரம்பிச்சப்பன் தான் ஒரு ஃப்ரீ, பிகாஸ் ஐ ஸ்ட்ரகிள் அ லாட். அதனால ஒரு 5 நிமிஷத்தை கன்சியூம் பண்ணால் கூட ஏங்க கஷ்டப்படுத்துறீங்கன்னு நான் கேட்பேன். அதனால கன்சல்டிங் பண்ண பிடிக்கலன்னா மெசேஜ் பண்ணாதீங்க, கால் பண்ணாதீங்க. இன்ஃபேக்ட் எந்த அளவுக்கு வந்துட்டேன்னா மெசேஜ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ரிப்ளை பண்ணுவேன். கால் பண்ணுறது, ஒரு மிஸ்டு கால் வந்துருச்சுன்னா அது கால் பண்ணி கேட்குறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். அந்த அளவுக்கு ரேண்டம் கால்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இது ஒரு எக்ஸாஜரேஷனாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் கண்டிப்பாக 1500க்கு மேலே கன்சல்டிங் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் கணக்கு வச்சதில்லை. என்னை நம்பி டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கினவங்களுக்கு நான் லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் கன்சல்டிங் பண்ணுறீங்க, வெளியில் வாங்கினீங்கன்னா ஓகே. பட் நான் basically what I issue is term insurance. Health insurance, I have a very kind person whom I will link you to. Okay வா. ஹேவிங் said that, track your health. இதுதான் ஃபஸ்ட்டு மெசேஜுங்க. நான் அந்த 3 வருஷத்தில் நான் கற்றுக்கிட்டது. முக்கியமாக சொல்ல போனால் இளமையில் நோடு வரக்கூடாது. வயசான எல்லாருக்குமே வியாதி வரதானே போகுது. 20s, 30s, 40s கூட ஓகே. 40ஸ்லேயும் நோய் வரக்கூடாது. ஏன்னா அஸ் அ ஃபாதர் அவங்க வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா அஸ் அ ஃபாதர் அவங்களோட கடமைகளை வந்து முடிச்சிருக்க மாட்டாங்க. அதாவது மேஜர் ஹெல்த் இஷ்யூ இருக்கக்கூடாது. அதனால் தயவுசெய்து உங்கள் ஃபுட் ஹேபிட்ஸை நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். நான் ஃபுட்டியாக இருக்கிறீங்க, ஆனாலும் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நான் வீடியோலாம் போட்டிருக்கேன். என் வீடியோ யாரும் பார்க்குறது இல்லை. அதாவது எக்ஸசைஸ்ன்னு சொல்ல, ஜிம்னு சொல்ல, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டிரைவ் கான்சியஸ்லி. இந்தியாவில் 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு ஃபேட்டல் ஆக்சிடென்ட் நடக்குது, ரோடு ஆக்சிடென்ட். அதனால் கான்சியஸாக ட்ரைவ் பண்ணுங்கள். இப்போ நானுமே தேவையில்லாமல் ஸ்பீடாக போனேங்கிறத போய் காரை நிறுத்தினப்புறம் உணர்வேன் நான், இந்த ஸ்பீடு நமக்கு தேவையான்னு. அப்போ கொஞ்சம் கான்சியஸாக இருங்க ட்ரைவ் பண்ணும் போது. பேஷன்ஸ் இன் வாட் எவர் யூ டூ, எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பொறுமையாக. நீங்கள் கொஞ்சம் அவசரமாக பண்ணுறத கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வீட்டில் உங்கள் அம்மா அப்பா இருக்காங்க, இல்லை இவங்க இன்லாஸ் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்கன்னா பாத்ரூம் வந்து பாருங்கள். அது வழுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தினம் காலையில் அதை க்ளீன் பண்ணி தான் ஆகணும். இல்லை உங்கள் வீட்டில் வேலை பண்ணுறவங்க க்ளீன் பண்ணி தான் ஆகணும். இல்லை அவங்க வலிக்கு விழுந்துட்டாங்கன்னா அப்புறம் நீங்கள் செலவு பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ பி வெரி வெரி கான்சியஸ். திஸ் இஸ் த ஃபஸ்ட் லெசன் ஐ வாண்ட் டு. ஏன்னா நிறைய பேர் 5 crore கார்பஸ் கிரியேட் பண்ணும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு, 10 crore கிரியேட் பண்ணும், இல்லை 1 crore கிரியேட் பண்ணும். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கும், ஒரு 30 lakh 40 lakh அதை ஒரு கார்பஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டது நியாயமானது தான். பட் ஹெல்த் நல்லா இருந்தால் யூ ஆல்ரெடி ஹேவ் 5 crores. தட் இஸ் மை மெசேஜ். அகெயின், டூ குட் டீட்ஸ், கண்டு லிட்டில் குட் கர்மா. ஏதோ ஒரு நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்த பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது உடனே பண்ணிடுங்க. அண்ட் டூ இட் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் யுவர் ஹார்ட். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர்கிட்ட நான் ஒரு 1000 பேருக்கு மேலே பேசும்போது ஒரு சில நேரம் நமக்கு தோணும், எதுக்கு இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியில் இந்த ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு, மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ பர்சனலி ஐ பிலீவ் இன்
கர்மா விச் இஸ் லைக் நீங்கள் நல்லது பண்ணும்போது குட் திங் வில் கம் டு யூ. த தேர்ட் திங் இஸ் தட் செக்யூர் யுவர் ஜாப் அண்ட் யுவர் பிஸ்னஸ். நிறைய பேர் என்ன ஒரு தப்பு பண்ணுவாங்கன்னா, என்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது சொல்லுவாங்க, நான் வந்து 15 lakhs இன்வெஸ்ட் பண்ணேன் இந்த ஒரு பிஸ்னஸில், ஒரு ஜாப் சேஞ்ச் பண்ணேன், அதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ கன்சல்ட்டிங்னு நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் இன் அ குட் ஜாப், இன் குட் பொசிஷன், யூ ஆர் டூயிங் குட் பிஸ்னஸ் இல்லையா? அதனால் செக்யூர் பண்ணுங்க உங்கள் ஜாபை. அது நிறையா க்ரீடியாக ஆகி போய் நிறைய ஏர்ன் பண்ணும், பிஸ்னஸில் நிறைய லோன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறத விட அதை எப்படி செக்யூர் பண்ணுறதுங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிக்கோங்க. திஸ் அகெயின் யூ கேன் ஆல்வேஸ் பை நெக்ஸ்ட் மந்த். ஈவன் எஸ்டர்டே தெர் வாஸ் திஸ் பர்சன், ஏதோ ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொன்னதுனால நீங்கள் இன்னைக்கு வாங்க நாளைக்கே வாங்கினா நல்லாயிருக்கும் நானே சொல்லும் போது எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஐ நெவர் டூ இட். ஒரு சில நேரம் பர்த்டே வந்தால் சீக்கிரம் வாங்க சொல்லுவேன் டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும். இல்லாட்டி அவங்க இந்தியாவில் இருப்பாங்க, வெளிநாடு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஹெல்த் செக்அப் வேலையை முடிச்சுட்டு போங்கன்னு சொல்லுவேன் நான். அதர்வைஸ் ஐ வில் நெவர் எவர் டெல் எனி ஒன் டு பை இமீடியட்லி. ஒரு சில பேர் ரொம்ப லோ இன்கமில் இருப்பாங்க, அவங்களால வாங்கவே முடியாது. வாங்கவே முடியல அப்படின்னா யூ டோன்ட் ஹேவ் டு ஒரி, யூ கேன் ஜஸ்ட் பை நெக்ஸ்ட் மந்த், யூ கேன் பை ஆஃப்டர் 1 year, ஆஃப்டர் 2 years. ஆனால் இதில் இன்னொரு வார்னிங்கும் நான் சொல்கிறேன். ஒருத்தர் டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்ட்டிங் பண்ணுவார், அவருக்கு ஒரு மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்திருக்கும். எப்போ இது டயக்னைஸ் பண்ணி கேட்டால் போன மாதம் பாரு, நீங்கள் 4 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் கால் பண்ணியிருந்தா கூட நல்ல பிளானாக வாங்கி கொடுத்துருப்பேனேன்னு சொல்லுவேன். அதுவும் இருக்குது. பட் அதுக்காக இது வந்து டெஸ்பரேட் ஆகி நான் விற்கிறதே இந்த மிட்டாய் தான், அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் இதெல்லாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு பட்ஜெட் இல்லை, இந்த சூழ்நிலை சரியில்லைன்னா உடனே அவசரப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அடுத்த மாதம் இருக்குது, அடுத்த வருஷம் இருக்குங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏர்லியாக வாங்குறது நல்லதுன்னு சொல்கிறேன். அதுக்கு பட்ஜெட் இருக்கும் போது பண்ணுங்க, அவ்வளோதான். என்ன ஒரு இப்போ நேற்று கூட நியூ இயர் விஷ் பண்ணுறதுக்காக இவர் வந்துட்டு ஒரு கன்சல்ட்டிங் பண்ணவர் ரொம்ப அழகாக விஷ் பண்ணார், எனக்கும் சந்தோஷம் தான். ஆனால் அவர் யார்கிட்ட அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ், நான் இன்னொரு ட்ரஸ்டட் கான்டாக்ட் ஒருத்தர் காமிஷனுக்கு அவரை கனெக்ட் பண்ண, அவர்கிட்ட வாங்கினீங்களான்னு கேட்டேன். இல்லை நான் அஃபீஷியல் வெப்சைட்டில் வாங்கிட்டேன்னாரு. சந்தோஷங்க. அவர் நியூ இயர் யூஸ் பண்ணும்போது நான் என்ன சொல்லிட்டேன்னா, பார்த்துக்குங்க நாளைக்கு, ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் கன்சல்ட்டிங் தான் பண்ணுறேன், யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்க தான் பொறுப்பு, நான் பொறுப்பாக இருக்கிறோட கனெக்ட் பண்ணுறேன், அவர்கிட்ட நீங்கள் வாங்கலை, அஃபீஷியல் வெப்சைட்டில் வாங்குறீங்க. ஸோ நீங்களும் அந்த கஸ்டமர் சப்போர்ட் மாத்திரம் தான் சம்மந்தம், நாளைக்கு எதுவுமே எனக்கு கேட்காதீங்கன்னு சொல்லிட்டேன். இது வந்து எல்லா இடத்துலையும் நடந்து. இப்போ 1500 பேர் பக்கம் மேலே கன்சல்ட்டிங் பண்ணி வெறும் 80 பேர் டேர்ம் பிளான் வாங்கியிருக்காங்கன்னா, மிச்சவங்கெல்லாம் வேற எங்கேயோ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லையோ வேற யார்ட்டையோ பேங்க்லையோ எங்கேயோ வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம். நாளைக்கு நம்மளை கேட்டுருவாங்களோ, உங்கள்கிட்ட காலே பண்ணக்கூடாதுன்றவன் நான். ரைட்டா? ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியை புரிஞ்சுக்கோங்க, யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்க தான் கிளைம் சப்போர்ட் பண்ண முடியும், அவங்க தான் லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணியும். டவுட்டுக்கு கூட கால் பண்ணிடாதீங்கன்றவன் நான். ஆல்ரெடி வாங்கினவங்க கன்சல்ட்டிங் பண்ணுவாங்க, அது வேற கேஸு. எங்கிட்ட பேசிட்டு வெளியில் வாங்குறவங்க உரிமையாக அப்படி கால் பண்ண, அது வந்து எனக்கு ரொம்ப இட் ஒரீஸ் மீ அ லாட். தி ஆர் குட் பீப்புள். அவங்க ஏன் அந்த ஒரு 5% டிஸ்கவுண்ட்க்கு ஆசைப்பட்டு அப்படி பண்ணுறாங்க, ஆர் சோ மெனி அதர் ரீசன்ஸ், அது நமக்கு புரியாது. இது வந்து மைண்ட் செட் தான் எல்லாமே. ஓகே, ஒய் எனக்கு கன்சல்ட்டிங், இப்போ நிறைய பேர் நெகோசியேட்லாம் பண்ணுவாங்க. நான் சொல்லிடுவேன், கன்சல்ட்டிங் ஒருத்தங்க ஒரு நாளைக்கு ஒருத்தங்கன்னு சொல்கிறேன், அது கூட எனக்கு டார்கெட் கிடையாது. ஒரு மாதம் யாருமே பண்ணாட்டியும் அது நான் நல்ல பாசிட்டிவாக எடுத்துப்பேன் நான். இப்போ இந்த வருஷம்லாம் ரொம்ப கம்மி பிஸ்னஸ் ஆயிடுச்சு. ஜனவரி மாதம் ஒரு 5 பேர் டேர்ம் பிளான் எடுத்தாங்க, அப்புறம் 3 பேர், அப்புறம் 2 பேர். இப்போ மாதத்துக்கு ஒருத்தர் 2 பேர் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கினா போதும். 800 வீடியோ பண்ணிட்டு திஸ் இஸ் மை பிஸ்னஸ் அண்ட் யூடியூப் டசன்ட் பே மீ. ஒரு சிம்பிள் இஷ்யூ என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி, சுட் பி 15 years பேக், நான் கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தேன். அந்த டூப்ளிகேட் ஆகிட்டு இருக்கு, அதை டெலீட் பண்ணுங்கிறாங்க. அதை அந்த இமெயில் ஐடியை மறந்துட்டேன்னு நான் கூகுள் சப்போர்ட்டை சொன்னால் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ யூடியூப் வில் நெவர் பே மீ. எனக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் அவங்க இந்த விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும். ஸோ தமிழ் பீப்புள் பே மீ, அவ்வளோதான். அதனால நம்மளும் ஒரு ரொம்ப நிறைய பேர் கன்சல்ட்டிங் பண்ணோம், அந்த மாதிரி டார்கெட் எதுவுமே இல்லை. எங்கிட்ட கன்சல்ட்டிங் பண்ணுறவங்க எங்கிட்ட வாங்கணுங்கிறதும் இல்லை. என்ன வேறு எங்கே வாங்குறீங்களோ அங்கோட்ட சப்போர்ட் கேட்டுக்கோன்னு நினைப்பேன். நானும் எங்கள் அம்மாவும் வாழ்கிறதுக்கு இந்த வேலை வந்து எனக்கு இட்ஸ், நான் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறேன், ஐம் ஏபிள் டு டேக் கேர் ஆஃப் மை மதர். ஸோ ஐ எம் ஜஸ்ட் தேங்க்ஃபுல் டு த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. இந்த விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் நான். இவங்க வந்துட்டு ஒரு 6 மாதம் முன்னாடி இந்த அம்மா ஒரு 60 வயசு மேலே இருக்கும் கன்சல்ட்டிங் பண்ணியிருந்தாங்க. ஐ மீன் அவங்க ரேண்டமாக கால் பண்ணாங்க. இவங்க வந்து என்னன்னாக்கா, நான் இது வரைக்கும் பிஸ்னஸுக்காக யாரையுமே மீட் பண்ணதே கிடையாது இந்த லாஸ்ட் 3 years. பட் இவங்க வந்துட்டு அவங்க பையன் வந்து இல்லை இப்போ, அதுக்கப்புறம் ஒரு பேங்க்கில் அந்த வீடை விட்டுட்டு ஒரு 30 lakhs அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த காசை அந்த பேங்க்கில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் மேனேஜர் தட் கேர்ள் ஒரு 2 ப்ராடக்ட்டில் ஒரு 5 lakhs ப்ரீமியம் மாதிரி வாங்கியிருக்கிறாங்க. அந்த அம்மா என்கிட்ட கால் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணாங்க, அது ஏதாவது பெய்டப்பா சரண்டரப்பா பண்ண முடியுமான்ட்டு. நீங்கள் போய் கேளுங்க, பண்ண முடியும்னு நான் சொன்னேன். மறுபடியும் அந்த ப்ரீமியம் வாங்கியிருக்காங்க. ஸோ மேபி ஐ வில் கோ அண்ட் மீட் ஆகுது. ஏன்னா யாருமே நான் மீட் பண்ணதில்ல. இவங்க வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், இதை வந்து சரண்டர் பண்ணுறதுக்கோ பெய்டப் பண்ணிக்கோ ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு
இதை பார்த்துட்டு யாருமே இந்த மாதிரி நான் பண்ணுவேன்னு நினைக்காதீங்க. இவங்களோட சூழ்நிலை என்னன்னா, சீனியர் சிட்டிசன் யாருமே இல்லை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மெசேஜ் என்ன சொல்லிக்கிறேன்னா, யார்ட்டையுமே மிஸ்செல் பண்ணாதீங்க. எஸ்பெஷலி இந்த ஃபினான்ஷியல் டொமைனில் நிறைய மிஸ்செல் லிங்க் வாய்ப்பு இருக்குது. இவங்களோட இவங்களை போய் நான் மீட் பண்ணேன்னா நான் ஐ வில் டூ அ வீடியோ அபவுட் இட். ஐ ஹோப் ஐ கேன் ஃபிக்ஸ் திங்ஸ் ஃபார் ஹர். ஸோ தட் இஸ் இட். எல்லா செக்டார்லேருந்தும் எல்லா செக்டாரும் நான் ஒரு ஐடி செக்டாரில் இருக்கும் போது நான் என்ன நினச்சேன்னா, ஐ பிலாங் டு தட் செக்டார் அரௌண்ட். பட் இப்போ எல்லா செக்டார்லேருந்து என்கிட்ட கன்சல்டிங் பண்ணுவாங்க. அண்ட் வேர் எவர் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு லிவ்ஸ் ஹவ் கன்சல்டட் வித் தம், ஐ சுட் சே. பட் எனி ஐ லாஸ்ட் மை ஜாப் இந்த ஐடி செக்டார். அப்புறம் இந்த 3 years ஆரம்பிச்சது. ஐ ஹவ் நோ ஸ்பேம் பாலிசி, நோ சேல்ஸ் டார்கெட். பட் தென் ஐ வில் ஷோ ஹூ ஐ ஆம் டு த ஐடி செக்டார். நான் கண்டென்ட் பண்ணுவேன், எனக்கு அதுக்கு நேரம் இல்லை. பட் ஐ வில் ஷியோர்லி ensure that my site is on top. And I will also serve in the IT sector in my own way, because you cannot throw someone that easily. நீங்கள் ஒரு சில வந்து ஒரு சில பேரோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, they have been thrown away from an industry altogether, but I know how to come back in my life. So that is what I want to share with you. நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், ஒரு ஜென்யூனான கன்சல்ட்டிங் பண்ணும் ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸுக்கு. ஓவராலாக நான் கற்றுக்கிட்டது இவ்வளோதாங்க. உங்களுக்கு கான்சியஸாக ட்ரைவ் பண்ணுங்கள், ஹெல்த் நல்லா வச்சுக்கோங்க. எங்கள் அப்பா வந்து இவன் 5 days பிஃபோர் ஹி பாஸ்ட் அவே எங்கள் அம்மாவோட ஹெல்த் இன்சூரன்ஸ், அப்போ நான் எனக்கு இன்சூரன்ஸ்க்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. வென் அப்பாவை சலைவ் எங்கள் அம்மாவோட ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுட்டு நான் ரினிவல் பண்ணுறதுக்காக உட்காந்துட்டு எங்கள் அப்பா சாப்பிடுவான்னு கூப்பிட்டாரு. ஏதோ இந்த ரினிவல் பண்ணிட்டு வரேன்னு சொன்னேன். எங்கள் அப்பா வந்து என்னடா பெரிய இன்சூரன்ஸு அப்படின்னு சொன்னார். ஐ ஸ்டில் ஃபீல் வெரி வெரி பெயின்ஃபுல் வென் ஐ சே திஸ். அதனால தான் நான் சொல்கிறேன், எங்கள் அப்பாவோட பிரின்சிபல்ஸை நான் ஃபாலோ பண்ணுவேன் இந்த ஃபீல்டில். ஒருத்தங்க ரொம்ப லோ பட்ஜெட்டில் இருப்பாங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு காரணமாக அவங்களால ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸோ டேர்ம் இன்சூரன்ஸோ வாங்க முடியாது. வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு இப்போ ஒன்றும் இல்லை. 2 days பேக் ஒருத்தங்க ஒரு கம்மி தான் அவங்க ஹஸ்பண்ட் ஏர்ன் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க கன்சல்டிங் ஃபீ பே பண்ணி கன்சல்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப மனசு ஒருத்தது, இவ்வளோ கம்மியாக ஏர்ன் பண்ணுறவங்க கன்சல்டிங் பண்ணுறாங்க. ஒரு சில பேர், நாட் எவ்ரி ஒன், நல்லா ஏர்ன் பண்ணுறவங்க தே வில் லைக் அட்லீஸ்ட் மெசேஜ் பண்ணாமல் இருப்பாங்க, என்கொயரி மற்ற மாதிரி பண்ணுவாங்க. வை சுட் தே வேஸ்ட் மை டைம்னு நான் நினைப்பேன். ஸோ யார் டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. திஸ் இஸ் அனதர் திங் ஐ வாண்ட் டு ரெக்வெஸ்ட் ஃப்ரம் யூ. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. ஓவரால் ஐ வாண்ட் டு எண்ட் திஸ் பாசிட்டிவ்லி. நீங்கள் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், பி ஹாப்பி, டூ சம்திங் குட் டு யுவர் நெய்பர்ஸ், யுவர் மதர், யுவர் ஃபாதர். யுவர் லைஃப் வில் பி குட். நல்லா இருங்க.